வணக்கம் நண்பர்களே. யாரெல்லாம் அரிசி அட்டை வைத்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் 2 மிக மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. ஸோ இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு உணவுப் பொருள் வழங்கல் துறை மூலம் மாதந்தோறும் 2 கோடிக்கும் அதிகமான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி, மலிவு விலையில் சர்க்கரை, துவரம் பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்களை வழங்கி வருகிறது. அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும் அரிசி கிடைக்கும். சர்க்கரை அட்டை உள்ளிட்ட பிற ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அரிசி கிடைக்காது. ஒரு அரிசி அட்டைக்கு அதிகபட்சம் 20 கிலோ வரை அரிசி கொடுக்கப்படுகிறது. இதில் ஒரு கூடுதல் விருப்பத்தை தமிழ்நாடு அரசு சேர்த்திருக்கிறது. அது என்னவென்றால், அரிசி அட்டைதாரர்கள் மட்டும் விரும்பினால் அரிசியை குறைவாக வாங்கிக் கொண்டு அதற்கு ஈடாக கோதுமை வாங்கிக் கொள்ளலாம். இது குறித்து உணவுப் பொருள் வழங்கல் துறை கொடுத்துள்ள விளக்கத்தில், அரிசி பெறும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் மாநகராட்சி பகுதிகளில் 10 கிலோ வீதமும், ஏனைய பகுதிகளில் 5 கிலோ வீதமும் நியாய விலை கடைகளின் இருப்பை பொறுத்து அவர்களது விருப்பத்தின்படி அரிசிக்கு பதிலாக கோதுமை விலையில்லாமல் வாங்கிக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது. இது தவிர கடந்த ஆண்டு இந்த துறை மூலம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் விளக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாதாந்திர பொது விநியோக திட்ட குறைதீர்க்கும் நாள் முகாம்கள் நடத்தப்பட்டு நகல் அட்டை, புதிய குடும்ப அட்டை, முகவரி மாற்றம், பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட 1,83,610 கோரிக்கைகள் பெறப்பட்டு அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நிவாரணத் தொகையாக ரூபாய் 4,000 வீதம் 2,08,14,528 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நியாய விலை கடைகளின் மூலம் 14 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு 2,07,70,726 அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது. அத்தியாவசிய பொருட்களை தகுதியான பயனாளிகளுக்கு அளிக்கும் பொருட்டு கைவிரல் ரேகை பதிவு முறை ஏற்படுத்தப்பட்டு ஆதார் எண்கள் குடும்ப அட்டைகள் இணைக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுரையின்படி ஏழை எளிய பொதுமக்களின் வசதிக்காக அவர்களுடைய குடியிருப்புகளுக்கு அருகிலேயே நியாய விலை கடைகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக 633 முழுநேர நியாய விலை கடைகளும் 1033 பகுதி நேர நியாய விலை கடைகளும் ஆக மொத்தம் 1666 நியாய விலை கடைகள் புதிதாக திறக்கப்பட்டுள்ளன. 31/12/2023 வரை நியாய விலை கடைகளின் உட்புற மற்றும் வெளிப்புற சூழலை மேம்படுத்துவதற்கான பணிகள் 2.778 நியாய விலை கடைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. 2023ஆம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக ஐநா சபையில் அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாநில மற்றும் மாவட்ட அளவில் சிறுதானிய உணவு திருவிழா நிகழ்ச்சிகள் ரூபாய் 40 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு மக்களிடையே சிறுதானிய உணவு குறித்த விழிப்புணர்வு நடத்தப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.